நேத்து நான் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட மட்டன் குழம்பு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நைட் டின்னருக்கு சப்பாத்தி பண்ணலான்னு இருந்தோம். அப்பதான் ஒரு சப்ஸ்கிரைப் சாஃப்டா சப்பாத்தி செய்யறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. நார்மலா எப்படி சப்பாத்தி செய்வேனோ அந்த மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். எங்களுக்கு தேவையான அளவு சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா சலிச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊத்திட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் வெது வெதுப்பான தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாதிரி பெனஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அப்புறம் போக போக சாஃப்ட் ஆயிடும். நம்ம பெனையறதுலதான் இருக்கு. பெனஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊத்திட்டு ஒரு ½ ஊற வச்சிருங்க. சொன்னா சப்பாத்தி எனக்கு ரவுண்ட் ஷேப் எப்பயாச்சும் தான் வரும். எனக்கு என்ன ஷேப் வருதோ அதுபடிதான் நான் சுடுவேன். தோசைக்கல்ல ஹீட் ஆன அப்புறம் நல்லா கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தி மாவை இங்கிட்ட அங்கன்னு போட்டு எடுத்துட்டு லாஸ்டா கீ போட்டு சர்வ் பண்ணுங்க. ஆப்ஷனல் தான். சொட்டு எடுத்து பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும். சிம்பிள் மெத்தட் தான். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபில அவ்வளவா காரம் இல்லைன்னு சொன்னீங்க. நான் கிட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியா தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அதனாலதான் நான் சொல்வேன், காரம் உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி வந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மட்டன் குழம்பு ரெசிபி லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.